चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 19/11/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வின் மூலம் சித்திகளின் பிராப்தி. இன்று உலகை படைப்பவர் தன்னுடைய சிரேஷ்ட படைப்பை மற்றும் படைப்பின் பூர்வஜ் ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஞாலாபுரங்களிலும் பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் பாப்தாதாவின் எதிரில் இருக்கிறார்கள். பூர்வஜ் ஆத்மாக்களின் ஆதாரத்தினால் உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி மற்றும் சாந்தி பிராப்தியாகி கொண்டிருக்கிறது. மேலும் ஆகவும் செய்யும். அநேக ஆத்மாக்கள் பூர்வஜ் பூஜைக்குரிய ஆத்மாக்களை சாந்தி தேவா, சக்தி தேவா என்று கூறி நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான நேரத்தில் சாந்தி தேவா ஆத்மாக்கள் மாஸ்டர் சாந்தியின் கடல், மாஸ்டர் சாந்தியின் சூரியன் தன்னுடைய சாந்தியின் கிரணங்கள், சாந்தியின் அலைகளை வள்ளலின் குழந்தைகள் தேவா அதாவது வழங்குவர்களாகி அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த விசேஷ சேவை செய்வதற்கு பயிற்சி உடையவர் ஆகி இருக்கிறீர்களா அல்லது மற்ற பலவிதமான சேவைகளில் அந்த அளவு பிஸியாக இருக்கிறீர்கள்? அதனால் இந்த விசேஷ சேவை செய்வதற்கு நேரமும் பயிற்சியும் குறைவாக உள்ளதா? எப்படி நேரமோ அப்படி சேவையின் சொரூபத்தை கடைபிடிக்க முடியுமா? ஒருவேளை யாருக்காவது தண்ணீர் தாகம் எடுக்கிறது, ஆனால் நீங்கள் மிக நல்ல வகையான உணவை அவருக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அவர் திருப்தி அடைவாரா? அந்த மாதிரி தற்சமயம் சாந்தி மற்றும் சக்தியின் அவசியம் உள்ளது. மனதின் அமைதி சக்தி மூலமாக ஆத்மாக்களுக்கு மன அமைதியை அனுபவம் செய்விக்க முடியுமா? வாய்மொழி மூலம் காதுகள் வரை நீங்கள் கூறுவதை சென்றடைய செய்ய முடியும். ஆனால் வார்த்தைகளின் கூடவே மனசக்தி மூலமாக மனம் வரை சென்றடைய செய்ய முடியும். மனதின் ஓசை மனம் வரை சென்றடையும். வாய்களின் வார்த்தைகள் காது மற்றும் வாய் வரை மட்டுமே செல்லும். வாய்மொழி மூலம் வர்ணனை சக்தியும், மனம் மூலம் சிந்தனை சக்தி மற்றும் மூழ்கியிருக்கும் சொரூபத்தின் சக்தி ஆகிய இரண்டும் பிராப்தியாகிறது. அவர் கூறுபவராக மேலும் இவர் ஆகுபவராக ஆகிவிடுகிறார். இருவரிலும் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே எப்பொழுதும் வாய்மொழி மற்றும் மனசக்தி இரண்டின் மூலமாக சேவையில் இருங்கள். தற்சமயம் விசேஷமாக பாரதவாசிகளின் என்ன நிலைமை பார்த்தோம்? அனைவரும் சுடுகாட்டு வைராக்கிய உணர்வில் இருக்கிறார்கள். அந்த மாதிரி சுடுகாட்டு வைராக்கிய உணர்வு உள்ளவர்களிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வை கொண்டு வருவதற்காக நீங்கள் சுயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வு உள்ளவர்களாக ஆகுங்கள். சில நேரம் பற்றுதல், சில நேரம் வைராக்கியம் என்று இரண்டும் இருக்கிறதா? அல்லது எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவராக ஆகியிருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் என்றால் உடல் என்ற வீட்டிலிருந்தும் அப்பால் சென்று விட்டவர். இந்த உடலும் தந்தை உடையதே அன்றி என்னுடையது அல்ல.
என்று அந்த அளவு உடல் உணர்விலிருந்து விலகி இருப்பவர், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் ஒருபொழுதும் சமஸ்காரம், ஸ்வாபம், சாதனம் என்று எதனுடைய வசமானவராகவும் இருக்க மாட்டார். விலகியிருப்பவராகி எஜமானனாகி சாதனங்கள் மூலமாக வெற்றி சொரூபமானவராக ஆவார். சாதனத்தை உபயோகிப்பதற்கு விதியை உருவாக்குவார்கள். விதி மூலமாக சுய முன்னேற்றத்தின் வளர்ச்சியில் வெற்றி அடைவார்கள். சேவை மூலம் வளர்ச்சியில் வெற்றியை அடைவார்கள். ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவை ஆதாரமாக இருக்கும், ஆனால் அடிமையாக மாட்டார்கள். ஆதாரத்தில் அடிமையாவது என்றால் வசமாகி விடுவது. வசிபூத், அதாவது வசமாகி விடுவது என்ற வார்த்தையின் அர்த்தமே எப்படி பூத ஆத்மா மற்றவர்களை வசப்படுத்தி மிகவும் தொந்தரவு செய்கிறதோ அதேபோல் எந்த ஒரு சாதனம், சமஸ்காரம், ஸ்வாவம் மற்றும் தொடர்பின் வசமாகி விடுகிறார்கள் என்றால் பூதத்திற்கு சமமாக தொந்தரவு அடைபவர்களாகவும் மேலும் மற்றவர்களின் வசமாகியும் ஆகிவிடுவார்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் எப்பொழுதும் செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவின் மகிழ்ச்சியில் சுற்றி வரும் யோகியிலிருந்தும் மேலே பறக்கும் யோகியாக இருப்பார். எப்படி எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம் உடையவர் கடயோக விதி மூலம் நிலம், நெருப்பு, தண்ணீர் ஆகியவற்றிலிருந்தும் மேலே உயரே அமர்ந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள், அந்த நிலையை யோகாவின் சித்தி சுரூப நிலை என்று நம்புகிறார்கள். அது அல்ப காலத்தின் கடயோகத்தின் விதியின் சித்தி. அதே போல எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வு உள்ளவர்கள் இந்த விதி மூலமாக தேக உணர்வு என்ற பூமியின் மேலே, மாயாவின் பலவிதமான விகாரங்கள் என்ற அக்னியின் மேலே, பலவிதமான சாதனங்கள் மூலமாக தொடர்பின் வெள்ளப்பெருக்கில் வருவதிலிருந்து விலகி இருப்பவராக ஆகிவிடுகிறார். எப்படி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்போது தன் பக்கம் இழுத்து விடுகிறது, தன்னுடையவராக்கி விடுகிறது, அதேபோல் எந்தவிதமான அல்ப காலத்தின் வெள்ளப்பெருக்கு தன் பக்கம் ஈர்த்துவிட வேண்டாம். அந்த மாதிரி நீரின் வெள்ளப்பெருக்கிலிருந்தும் மேலே என்ற நிலையை பறக்கும் யோகி என்று கூறுவோம். இந்த அனைத்து சித்திகளும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தின் விதி மூலம் பிராப்தியாகிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் என்றால் ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் சேவையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, நினைவின் பாவனை மற்றும் விருப்பம் இருக்கட்டும். ஒவ்வொரு எண்ணமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் சமர்ப்பணமாகியிருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் சுயநலமற்ற பாவனை இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் என்ற இந்த எண்ண அலைகள் அனைவருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். இதைதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவர் என்று கூறுவோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவர் என்றால் தன்னுடையது என்பது முற்றிலும் அகன்றுவிட வேண்டும். பாபாவுடையது என்பது வந்துவிட வேண்டும். எப்படி இடைவிடாத மந்திரத்தை ஜபிக்கிறார்கள், அதே போன்று இடைவிடாத நினைவு சொருவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு மூச்சிலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை மற்றும் பாபா நிரம்பியிருக்க வேண்டும். எனவே எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களுக்கு, சுடுகாட்டு வைராக்கியம் உள்ள ஆத்மாக்களுக்கு நீங்கள் தற்சமயம் சாந்தி மற்றும் சக்தி கொடுக்கும் தேவதையாகி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர் ஆகுங்கள். தற்சமயத்திற்கு ஏற்றபடி குழந்தைகள் ரிசல்ட் என்னவாக இருந்தது என்று இந்த தொலைக்காட்சியை பாப்தாதா பார்த்தார். மேலும் குழந்தைகள் இந்திரா காந்தியின் டிவியை பார்த்தீர்கள். அந்த நேரம் பார்த்தீர்கள், தெரிந்து கொள்வதற்காக பார்த்தீர்கள், செய்திக்காக பார்த்தீர்கள். இதில் ஒன்றும் பாதகமில்லை. ஆனால் என்ன ஆனது, என்ன ஆகும் என்ற அந்த விதத்தில் பார்க்காதீர்கள். ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு காட்சியையும் சென்ற கல்பத்தின் நினைவோடு பாருங்கள். அப்படி பாப்தாதா குழந்தைகளுடையது எதை பார்த்தார்? குழந்தைகளின் காட்சியும் ரமணீகரமாக இருந்தது. 3 விதமான ரிசல்ட் பார்த்தோம். 1, முதல் விதமானவர்கள்
இந்த வாழ்க்கையில் காலப்போக்கில் அலட்சியம் என்ற தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள். எப்படி ஏதாவது மிகுந்த சப்தம் எழுகிறது அல்லது யாராவது அசைக்கிறார்கள் என்றால் தூங்கிக் கொண்டிருந்தவர் எழுந்து விடுவார். ஆனால் என்ன ஆனது என்ற இந்த எண்ணத்தோடு கொஞ்ச நேரம் விழித்தார். பிறகு மெதுமெதுவாக அதே அலட்சியத்தின் தூக்கம். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு மீண்டும் தூங்கிவிடுவார். இப்பொழுதோ ஒத்திகை தான் நடக்கிறது, இறுதி பின்னால் நடக்கும் என்று இந்த எண்ணத்தோடு முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு தூங்கிவிடுவார். இரண்டாவது விதமானவர்கள் அலட்சியத்தின் தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவை அனைத்துமே நடக்கத்தான் செய்யும், அதனால் அது நடந்தது, முயற்சியோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம், மேலும் வருங்காலங்களிலும் செய்தே விடுவோம், சங்கமயுகத்திலோ முயற்சியோ செய்யத்தான் வேண்டும், கொஞ்சம் செய்திருக்கிறோம், இன்னும் கொஞ்சத்தை வரும் நாட்களில் செய்து விடுவோம், மற்றவர்களை எழுப்பி விட்டுவிட்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள். எப்படி போர்வையிலிருந்து முகத்தை விடுவித்து தூங்கிக் கொண்டிருக்கும் மற்றவர்களை பார்ப்பார்கள் இல்லையா? பெயர் பெற்றவர்களோ இந்த அளவு வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். நானும் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி மற்றவர்களின் பலகீனங்களை பார்த்து தந்தையை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு பதிலாக சகோதரிகள் மற்றும் சகோதரர்களை பின்பற்றி விடுகிறார்கள். மேலும் அவர்களின் பலகீனங்களையும் பின்தொடர்ந்து பார்க்கிறார்கள். அந்த மாதிரி எண்ணம் செய்பவர்கள் அலட்சியத்தின் தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களும் அவசியம் விழித்தெழுவார்கள். ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் ஆதாரத்தினால் சோம்பலின் தூக்கத்தை அநேகர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றத்தில் முன்னுக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். குழப்பங்கள் அவர்களை ஆட்டியது, இருப்பினும் அவர்கள் முன்னேறி சென்றும் இருக்கிறார்கள். ஆனால் சோம்பலின் சமஸ்காரம் இடையிடையே தன் பக்கம் இழுத்து கொண்டே இருக்கிறது. இருந்தபோதிலும் குழப்பம் அவரை அசைத்தாலும் அவர் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது விதமானவர்கள் குழப்பத்தை பார்த்து ஆடாமல் அசையாமல் இருப்பவர்கள். சேவை செய்ய வேண்டும் என்ற சிரேஷ்ட எண்ணத்தில் சேவைக்கான பலவிதமான திட்டங்களை யோசிப்பது மற்றும் செய்வது. இவர்கள் முழு உலகத்திற்கும் அமைதி மற்றும் சக்தியின் உதவி செய்பவர்கள். துணிச்சலாக இருப்பவர்கள், மற்றவர்களுக்கும் தைரியம் கொடுப்பவர்கள். அந்த மாதிரி குழந்தைகளையும் பார்த்தோம். ஆனால் சுடுகாட்டு ஊக்கம், உற்சாகம் மற்றும் சுடுகாட்டு தீவிர முயற்சி செய்வது மற்றும் பலகீனங்களின் மேல் வைராக்கிய உணர்வு என்ற இந்த நிலையிலேயே இருக்காதீர்கள். எப்பொழுதும் சூழ்நிலையை சுயநிலையின் சக்தியின் மூலம் பரிவர்த்தனை செய்யும் உலகை மாற்றம் செய்பவன் என்ற நினைவில் இருங்கள். சூழ்நிலை சுயநிலையை முன்னேற வைப்பது மற்றும் வாயுமண்டலம் மாஸ்டர் சர்வசக்திவானை நடத்திவிப்பது. மனித ஆத்மாக்களை சுடுகாட்டு வைராக்கியம் அற்ப காலத்திற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக ஆக்குவது பூர்வஜ் ஆத்மாக்கள் செய்யும் காரியம் இல்லை. நேரம் படைப்பு, அது மாஸ்டர் படைப்பவரை முன்னேற வேண்டும் என்பது மாஸ்டர் படைப்பவரின் பலகீனம். நேரம் படைப்பு, அது மாஸ்டர் படைப்பவரை முன்னேற்ற வேண்டும் என்பது மாஸ்டர் படைப்பவரின் பலகீனம். உங்களுடைய சிரேஷ்ட எண்ணம்தான் நேரத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியது. நேரம் உலகத்தை மாற்றும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய சகயோகி. புரிந்ததா? நேரத்தை பார்த்து நேரம் தள்ளிவிடுவதினால் முன்னேறி செல்பவர்கள் இல்லை. ஆனால் தானே முன்னேறி சென்று நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். இப்பொழுது என்ன ஆகும் என்ற கேள்வியும் அனைவர் மனதிலும் எழுந்தது. ஆனால் கேள்விக்குறியை முற்றுப்புள்ளியின் ரூபத்தில் பரிவர்த்தனை செய்யுங்கள். அதாவது தன்னை அனைத்து பாடங்களிலும் முழுமையானவர் ஆக்குங்கள். இதுதான் முற்றுப்புள்ளி. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் என்ற இந்த கேள்வி எழாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியான நேரத்தில் என்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து அந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். எப்படி தீயை அணைப்பவர்கள் தீயை அணைப்பதிலேயே ஈடுபட்டு விடுவார்கள். இது என்ன இப்படி ஆயிற்று என்ற கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். தன்னுடைய சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக சேவாதாரியின் கடமை தன்னுடைய ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுவது. உலகத்தினருக்கும் வித்தியாசமானவர் என்ற அனுபவம் ஏற்பட்டுவிடும். புரிந்ததா? இருந்தும் நேரத்திற்கு ஏற்றபடி வந்தோ சேர்ந்து விட்டீர்கள் இல்லையா? என்னுடைய பாக்கியம், இங்கே வந்து சேர்ந்து விட்டேன் என்ற குஷி இருக்கிறது தான் இல்லையா? நன்றாக வாருங்கள் வாருங்கள் குழந்தைகள். நீங்கள் அனைவரும் தான் மதுபனின் கலகலப்பு, மதுபனின் அலங்காரம் மதுபனில் வந்து சேர்ந்து விட்டது.
மதுபண்ணை சேர்ந்த பாபா மட்டுமில்லை, மதுபண்ணை சேர்ந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் எண்ணம் மூலம், அன்பு மூலம், ஒளி வடிவமான உடல் மூலம் வந்து சேர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா எப்பொழுதும் உறுதியாக இருங்கள், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் பறந்து கொண்டிருக்கும் யோகி ஆகுக என்ற ஆஸ்தியை, வரதானத்தை கொடுக்கிறார். எப்பொழுதும் இடைவிடாத நினைவு சொரூபம், அலட்சியம் மற்றும் சோம்பலின் தூக்கத்தை வென்ற, எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சொரூப பூர்வஜ் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।